உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும், தமிழை தாய்மொழியாக கொண்டிராவிட்டாலும் தமிழை நேசித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல் உறவுகளுக்கும் எனது முதல் கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலியை தற்சமயம் இங்கே நான் பதிவு செய்ய தொடங்குகிறேன். இது நமது சேனல் தமிழ் வெதர் விளாக். நான் உங்கள் புதுச்சேரி வெதர்மேன் இமானுவேல். இன்றைக்கு தேதி 9/8/2021, அதாவது ஆகஸ்ட் மாதம் 9ஆம் நாள் 2021ஆம் வருடம். இப்பொழுது நேரம் பிற்பகல் 1 மணி ஆகிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் சிறப்பான வெப்பசலன மழை பல்வேறு இடங்களிலும் பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. இது தொடர்பாக நேற்றைய நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர குரல் பதிவிலும் சில விஷயங்களை உங்களுடன் நான் மேலோட்டமாக பகிர்ந்து கொண்டிருந்தேன். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது வட உள் மாவட்டங்களில் சில இடங்களில் இன்று தரமான இடியுடன் கூடிய வலுவான வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. இவை தவிர்த்து தென் உள் மற்றும் மேற்கு உள் மாவட்டங்களிலும் அங்குமிங்குமாக இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகலாம். வடகடலோர மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும் இடியுடன் கூடிய மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. எந்தெந்த இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது, வலுவான மழை எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த குறிப்பிட்ட பகுதிகளில் பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக பிரகாசமாக இருக்கிறது என்பது தொடர்பாக சில விஷயங்களை இந்த குரல் பதிவின் வாயிலாக நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அது மட்டுமல்லாது கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளின் நிலவரம் அடங்கிய முழுமையான எழுத்துப்பூர்வமான மழை அளவுகள் பட்டியலும் எனக்கு கிடைக்க பெற்றுவிட்டது. அதன் அடிப்படையில் நாம் பார்க்கும்பொழுது மதுரை மாவட்டம் சோழவந்தான் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 101 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. இன்று கடந்த 24 மணி நேரத்துடன் ஒப்பிடுகையில் மழையின் அளவும் அதிகரிக்கும், மழையும் பரவலாக பதிவாகும். ஆகையினால ஒரு 2-3 இடங்களிலாவது, அதாவது குறைந்தபட்சம் ஒரு 2-3 இடங்களிலாவது செஞ்சுரி அடிச்சிடும் மழை அளவுகள் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். அதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாகவே இருக்கிறது. இப்பொழுது நாம் நேரத்தை விரயமாக்காமல் நேரடியாக காணொலிக்குள் போய்விடலாம். கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகி இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரம் தொடர்பாக இந்த குரல் பதிவின் இறுதியில் உங்களுடன் நான் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறேன். இப்பொழுது அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பான விரிவான தகவல்களை தெளிவாக விவாதிக்க தொடங்கலாம். தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இன்றுமே அடுத்த 24 மணி நேரத்தில் தென்மேற்கு பருவமழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதிகள், வால்பாறை, சின்னக்கல்லாறு, சோலையார் அணை சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட கோவை மாவட்டத்தினுடைய தெற்கு மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள், பெரியார் அணை சுற்றுவட்டார பகுதிகளில் எல்லாம் சிறப்பான தென்மேற்கு பருவமழை அங்குமிங்குமாக பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதாவது 100 மில்லிமீட்டர் 200 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகாவிட்டாலும் 50 மில்லிமீட்டர் அளவு மழையாவது நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளின் சில இடங்களிலும் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளிலும் பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். கேரள மாநிலத்தில் சில இடங்களில் வலுவான கனமழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. எரட்டுப்பேட்டா, கோத்தமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகள், பைனாவு சுற்றுவட்டார பகுதிகள், செங்கானூர் சுற்றுவட்டார பகுதிகள், புனலூர் சுற்றுவட்டார பகுதிகள், பம்பா நதிக்கரை சுற்றுவட்டார பகுதிகளில் சில இடங்களில் கனமழை பதிவாகலாம் கேரள மாநிலத்தை பொறுத்தவரையில். இவை தவிர்த்து வயநாடு மாவட்டத்திலும் சில இடங்களில் கனமழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதாவது நீலகிரிக்கு அப்படியே மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகள் தான் வயநாடு மாவட்ட பகுதிகள். கல்பேட்டா சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை பதிவாகலாம். அதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக பிரகாசமாகவே இருக்கிறது. கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மழை பதிவாகும். இன்றுமே அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இப்பொழுது தமிழக உட்பகுதிகளின் நிலவரத்தை நாம் பார்த்தோமேயானால், சரி, தென் மாவட்டங்களினுடைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் தொடர்பாக சில விஷயங்களை நீங்கள் பகிருங்கள் என்பதை போல நீங்கள் கேட்டுக்கொண்டீர்களேயானால், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை பதிவாகும். இப்பொழுது நான் தேனி மாவட்டத்தை சொல்லியிருக்கிறேன் அல்லவா, தேனி மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை பதிவாகும். விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகலாம். தென்காசி, நெல்லை மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. உட்பகுதிகளை பொறுத்தவரையில் இன்று மிக சிறப்பான நாளாக அமைய இருக்கிறது. குறிப்பாக வட உள் மாவட்டங்களில் இன்று சில இடங்களில் வலுவான இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகலாம். கடந்த 24 மணி நேரத்தில் தென் உள் மாவட்டங்களில் சிறப்பான வெப்பசலன மழை பதிவாக இருக்கிறது. குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் வட உள் மாவட்டங்களில் சில இடங்களில் தரமான சம்பவம் அரங்கேறும் என்பதை போல நாம் உறுதியாக நம்பலாம். இப்பொழுது எந்தெந்த பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது என்பது தொடர்பாக சில விஷயங்களை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதன் அடிப்படையில் நாம் பார்த்தோமேயானால், திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளில் இன்றுமே அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகலாம். திண்டுக்கல் மாநகரில் மழை பதிவான நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள், அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளிலும் மழை பதிவாகும். கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் மழை பதிவாகும். அதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. இவை தவிர்த்து மதுரை மாவட்டத்தில் மதுரை மாநகரின் சில இடங்களிலும் அடுத்த 24 மணி நேரத்திலும் வெப்பசலன மழை பதிவாகும்.
பதிவாகலாம். அதேபோல் மதுரை மாவட்டத்தை ஒட்டியிருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்ட பகுதிகளிலும் வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்திலும் அடுத்த 24 மணி நேரத்தில் வெப்பசலன மழை பதிவாகும். புதுக்கோட்டை நகர பகுதிகளில் மழை பதிவானால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள், அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இவை தவிர்த்து ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய உட்பகுதிகள், குறிப்பாக சிவகங்கை மற்றும் விருதுநகர் மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய மேற்கு மற்றும் உட்பகுதிகளில் சில இடங்களில் இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகலாம். நெல்லை மாவட்ட உட்பகுதிகளிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் சில இடங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. நெல்லை மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் வெப்பசலன மழை பதிவாகலாம். இவை தவிர்த்து நாம் பார்த்தோம்னால் தூத்துக்குடி மாவட்ட வடக்கு பகுதிகள், குறிப்பாக அந்த விளாத்திக்குளத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் சில இடங்களில் மழை பதிவானால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள், அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கோவை மாவட்டத்திலும் மழை பதிவாகும். கோவை மாவட்ட வடக்கு பகுதிகள் மற்றும் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகள் அடுத்த 24 மணி நேரத்தில் கவனிக்கப்பட வேண்டியவை, அதாவது தவிர்க்கவே முடியாத பகுதிகள். ஏனென்றால் நீலகிரி மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளில் இன்று அடுத்த 24 மணி நேரத்தில் வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஆகையினால் கோவை மாவட்ட வடக்கு பகுதிகள் மற்றும் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளும் பலனடையும். இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேயானால் சேலம் மாவட்டத்தை இதை போன்ற காலகட்டத்தில் நம்மால் தவிர்த்து விடவே இயலாது. சேலம் மாவட்டத்தில் சில இடங்களில் கனமழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் அடுத்த 24 மணி நேரத்தில் பிரகாசமாகவே இருக்கிறது. நீலகிரி மாவட்டத்திலும் சில இடங்களில் சிறப்பான மழை பதிவாகும். இது தொடர்பாக நாம் முன்பாகவே பார்த்துவிட்டோம். தென்மேற்கு பருவமழை நீலகிரி மாவட்டத்தின் மேற்கு பகுதிகளில் பதிவாகும். நீலகிரி மாவட்டத்தின் கிழக்கு பகுதிகளில் வெப்பசலன மழையும் பதிவாகிறதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகள் மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய சேலம் மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் வலுவான இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகலாம். சேலம் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளில் சில இடங்களில் சிறப்பான மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்திலும் சேலம் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளில், குறிப்பாக ஆத்தூரை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் வலுவான இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவானது இன்றுமே அடுத்த 24 மணி நேரத்தில் பதிவாகும். கங்கவல்லி சுற்றுவட்டார பகுதிகள், தலைவாசல் சுற்றுவட்டார பகுதிகளில் கூட மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. கங்கவல்லி மற்றும் கொல்லிமலை சுற்றுவட்டார பகுதிகள் கவனிக்கப்பட வேண்டியவை அடுத்த 24 மணி நேரத்தில் என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நாமக்கல் மாவட்டத்தில் நிச்சயமாக மழை பதிவாகும். சேலம் நாமக்கல் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. திருச்சி மாவட்ட மேற்கு பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திலும் வெப்பசலன மழை பதிவாகலாம். திருச்சி மாநகரின் சில இடங்களிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. தஞ்சை மாவட்ட பகுதிகள் உட்பட டெல்டா மாவட்டங்களிலும் அங்குமிங்குமாக இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகும். பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாகும். கடலூர் மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் வலுவான இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகளிலும் இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகலாம். திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளில் நிச்சயமாக மழை பதிவாகும். அதேபோல தருமபுரி மாவட்ட பகுதிகள், கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் இடியுடன் கூடிய வெப்பசலன மழை அடுத்த 24 மணி நேரத்தில் பதிவாகும். திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகள், குறிப்பாக ஜவ்வாது மலையை ஒட்டி இருக்கக்கூடிய திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளில் வெப்பசலன மழை அடுத்த 24 மணி நேரத்தில் பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக பிரகாசமாகவே இருக்கிறது. நாம் முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், சேலம் மாவட்டத்தில் சில இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பதிவாகலாம். அதேபோல் சேலம் மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் கனமழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் சிறப்பான மழை பொழிவு இருக்கலாம். ஜவ்வாது மலைக்கு தெற்கே இருக்கக்கூடிய சில பகுதிகளில் கனமழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம். அதனால் ஊத்தாங்கரை சுற்றுவட்டார பகுதிகள், செங்கம் சுற்றுவட்டார பகுதிகள் எல்லாம் நாம் கவனிக்க வேண்டிய பகுதியாக இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் சில இடங்களில் வலுவான மழை பதிவாகும். ஊத்தாங்கரை என்பதே கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதி தான். ஜவ்வாது மலையை ஒட்டி இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளில் சில இடங்களில் தரமான சம்பவம் அரங்கேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஏற்காடு மலையிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் வெப்பசலன மழை பதிவாகும். சேலம் மாவட்டத்தில், குறிப்பாக சேலம் மாநகராட்சியிலேயே இன்று குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு வெப்பசலன மழை பதிவாகும் என்பதை போல நாம் எதிர்பார்க்கலாம். அதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாகவே இருக்கிறது. இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க, வேலூர் மாவட்டத்திலும் அடுத்த 24 மணி நேரத்தில் வெப்பசலன மழை பதிவாகும். ராணிப்பேட்டை மாவட்ட பகுதிகள், திருவள்ளூர் மாவட்டம் மேற்கு பகுதிகள், காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சில இடங்களிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக பிரகாசமாகவே இருக்கிறது. அது மட்டுமல்லாது சென்னை புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய புறவழிச்சாலை பகுதிகளிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் வெப்பசலன மழை பதிவாகலாம். சென்னை மாநகரினுடைய தெற்கு புறநகர் பகுதியில் மற்றும் வடக்கு புறநகர் பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கூட சில இடங்களில் வலுவான இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகலாம். திருவண்ணாமலை மாவட்டத்திலும் சில இடங்களில் வலுவான இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் பிரகாசமாகவே இருக்கிறது. சென்னை மாநகரை பொறுத்தவரையில் இரவு நேரங்களில் அல்லது மாலை நேரங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் சாரல், தூறல், லேசானது முதல் மிதமான மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இந்த மழையானது அங்குமிங்குமாக தான் இருக்கும், மிக பரவலாக இருக்கும் என்பதை போல நம்மால் கூற இயலாது. அந்த நேரத்தில் ஸ்டாம் எவ்வளோ நெருக்கத்தில் வருதோ அந்த அளவுக்கு நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். பொதுவாக பார்த்தீர்களேயானால் இந்த காலகட்டம் என்பது தெற்கு ஆந்திர பகுதிகளுக்கு மிக முக்கியமான காலகட்டம். ஆகையினால் புலிக்கேட் ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய தெற்கு ஆந்திர பகுதிகளில் சில இடங்களில் கனமழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இதனுடைய தாக்கமானது புலிக்கேட் ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் உணரப்படலாம். சில இடங்களில் சிறப்பான வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேனால் விழுப்புரம் மாவட்ட பகுதிகளிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் வெப்பசலன மழை பதிவாகலாம். செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளிலும் ஆப்வியஸ்லி பதிவாக தான் போகுது. இவை மட்டுமல்லாது டெல்டா மாவட்ட கடலோர பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். இந்த மழையானது லேசானது முதல் மிதமான மழையாக இருக்கும் டெல்டா மாவட்ட கடலோர பகுதிகளை பொறுத்தவரையில். புதுச்சேரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் புதுச்சேரி மாவட்டத்துடைய மேற்கு பகுதிகளில் குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய புதுச்சேரி மாவட்ட பகுதிகளில் சில இடங்களில் மழை மேகங்கள் குவிவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. புதுச்சேரியை ஒட்டிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளிலும் நமக்கு மழை பதிவாகலாம். புதுச்சேரி நகர பகுதியை பொறுத்தவரையில் ஒரு ஹிட் ஆர் மிஸ் டைப்னு தான் சொல்லணும். அதாவது அந்த நேரத்தில் ஸ்டாம் மிக நெருக்கத்தில் குவியும். அந்த நேரத்தில் உங்களுக்கு மழை பதிவானதுனாக்கா மழை பதிவாகுவதற்கான பாசிபிலிட்டிஸும் உருவாகும். ஸோ அந்த நேரத்திற்காக நம்ம காத்திருக்கணும். அதாவது அந்த நேரத்தில் அந்த ஸ்டாம் ஃபார்ம் ஆன பிறகு அது கடல் பகுதியை நோக்கி நகரும் பட்சத்தில் அது நமக்கு நெருக்கத்தில் குவியும் பட்சத்தில் அந்த நேரத்தில் புதுச்சேரி மாநகருக்கும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் தான் அதை நம்ம நிகழ்நேரத்தில்னு சொல்லலாம். நிகழ்நேரத்தில் தான் அதை நம்மளால் 100% ஷுவராக சொல்ல முடியும். இதே போன்ற காலகட்டத்தில் ஏன்னா சூழல்கள் எல்லாமே உள் மாவட்டங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. ஸோ உள் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மழை மேகங்கள் வடகிழக்கு திசையில் பயணிக்க இருக்கிறது. அவ்வாறு அது வடகிழக்கு திசையில் பயணிக்கும் பொழுது அந்த மழை மேகங்களினுடைய நகர்வுகள் கடலோர பகுதிகளை நோக்கி வருகிற பட்சத்தில் மழைப்பொழிவுகள் இருக்கும். கடலோர பகுதிகளிலேயும் நேற்று பார்த்தீர்களேயானால் வடகிழக்கு திசையில் தான் அந்த மழை மேகங்கள் நகர்ந்தது. மதுரையில் தொடங்கிய அந்த மழை மேகங்கள் பார்த்தீர்களேயானால் திருச்சி மாவட்டத்திலையும் மழைப்பொழிவை ஏற்படுத்தியது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா வட மாவட்டங்கள்லேயும் அது மழைப்பொழிவை ஏற்படுத்தியது. சேலம் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளிலும் அந்த மழை மேகங்கள் தான் வலுவான மழைப்பொழிவை ஏற்படுத்தியது. இன்றுமே அடுத்த 24 மணி நேரத்தில் அப்படி தான் நிகழ இருக்கிறது. மழை மேகங்கள் உள் மாவட்டங்களில் உருவாகக்கூடிய அந்த மழை மேகங்கள் வடகிழக்கு திசையில் பயணிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. அது கடலோர பகுதிகளை நெருங்கும் பட்சத்தில் மழை நிச்சயமாக கடலோர பகுதிகளிலும் பதிவாகும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இருக்கவே முடியாது. ஆனால் உள் மாவட்டங்களில் மிக சிறப்பான வெப்பசலன மழைக்கு அடுத்த 24 மணி நேரத்தில் வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. நிறைய நண்பர்கள் வடகிழக்கு பருவமழை தொடர்பாக ஏதாவது பதிவு செய்யுங்கள் என்பதை போல கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்வது ஒன்றே ஒன்றுதான். வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரையில் இப்போதைக்கு நம்மால் உறுதிபட தகவல்களை வழங்க இயலாது. நாம் குறைந்தது அடுத்த ஒரு மாதமாவது காத்திருக்க வேண்டும். ஆனாலுமே கூட உங்களுடைய வற்புறுத்தல் மற்றும் வலியுறுத்தலுக்கு இணங்க ஆகஸ்ட் மாத மத்தியில் நான் மேலோட்டமாக சில விஷயங்களை பதிவு செய்கிறேன் என்று கூறிவிட்டேன். என்னை பொறுத்தவரையில் வடகிழக்கு பருவமழை தொடர்பான விஷயங்களில் அதிக எதிர்பார்ப்பை குறைத்து கொள்ளுங்கள் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கும். ஒவ்வொரு ஆண்டுமே பார்த்தீர்களேயானால் வடகிழக்கு பருவமழைக்கு முன்பாக இருக்கக்கூடிய கணிப்புகள் பெரும்பாலும் அது துல்லியத்தன்மையுடன் இருப்பது கிடையாது. ஏனென்றால் வடகிழக்கு பருவமழை என்பது ஒரு ரீட்ரீட் மான்சூன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதன் பிறகு கிழக்கு திசை காற்றானது நம்முடைய தமிழகத்திற்குள்ளே ஊடுருவ தொடங்கும் போது தான் அது தொடர்பாக நம்ம உறுதிபட கணிக்க முடியும் எந்த அளவிற்கு மழை பதிவாகும் அப்படிங்கிறது தொடர்பாக. இப்போதைக்கு சொல்லணும்னாக்கா கண்டிஷன்ஸ், அதாவது இந்த பெசிபிக் ஓஷனில் இருக்கக்கூடிய அந்த ஃபேவரபிள் கண்டிஷன், அதே போல் இந்தியன் ஓஷன் டைபோல்னு சொல்லுவோம். இந்திய பெருங்கடலில் பூமத்திய ரேகையை ஒட்டி இருக்கக்கூடிய கிழக்கு மற்றும் மேற்கு இந்திய பெருங்கடல்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலை வேறுபாடுகளை அடிப்படையாக கொண்டு நாம் சில விஷயங்களை கூறுவோம். ஸோ எப்படி பார்த்தாலும் என்னை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு எதற்கும் தயாராக இருங்கள் என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். மேலோட்டமாக நான் சில விஷயங்களை கூறுகிறேன். புயல் இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறீங்க. பொதுவாகவே எந்த காலகட்டத்திலும் பார்த்திங்கனாக்கா நமக்கு வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் வங்கக்கடல் பகுதிகளில் புயல்கள் சுழற்சிகள் உருவாகுவது என்பது இயல்பு தானே. இப்போ ஒரு சில ஆண்டுகள் புயல்கள் இல்லாமல் இருக்கலாம். எல்லா ஆண்டுகளுமே அப்படி இருக்க போகிறது கிடையாது. ஆகையினால புயல்கள் உருவாகும். அது எந்த இடத்துல கரையை கடக்கும் அப்படிங்கிறத அது உருவான பிறகு தான் நம்மளால் உறுதிப்பட கூற முடியும். பட் என்னை பொறுத்த வரையில் பார்த்திங்கனாக்கா புயல்கள் இந்த ஆண்டில் கண்டிப்பாக இருக்கும். அதை நான் இங்கே உங்கள் கூட பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா நெகட்டிவ் ஐஓடி கண்டிஷன் இருக்குது. ஸோ பே ஆஃப் பெங்காலில் ஓரளவுக்கு சர்க்குலேஷன் ஃபார்மேஷனுங்கிறது அதிகமாக தான் இருக்கும். அதே சமயம் லோவர் லேட்டிடியூடில் ஃபேவரபுளான கண்டிஷன்ஸ் நிகழும் அப்படிங்கும்போது நமக்கு ஜனவரி மாதத்தில் கூட பார்த்திங்கனாக்கா வடகிழக்கு பருவமழை பதிவாகுவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். நான் ஆகஸ்ட் மாதம் மத்தியில் இது தொடர்பாக சில விஷயங்களை உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறேன். இப்போதைக்கு இவ்வளவு தான். இப்போ நான் கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகி இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை பகிர்ந்து கொண்டு விட்டு இந்த குரல் பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த குரல் பதிவின் நேரமானது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கி ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ கடந்த 24 மணி நேரத்தில், அதாவது 8/8/2021 ஆகிய நேற்று காலை 8:30 மணியிலிருந்து 9/8/2021 ஆகிய இன்று காலை 8:30 மணி வரையில் இடையிலான அந்த 24 மணி நேரத்தில் பதிவாகி இருக்கக்கூடிய மழை அளவுகளை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது சோழவந்தான் மதுரை மாவட்டம் 101 மில்லிமீட்டர், பந்தலூர் தாலுகா அலுவலகம் நீலகிரி மாவட்டம் 86 மில்லிமீட்டர், மேல்நீரார் அணை கோயம்புத்தூர் மாவட்டம் 77 மில்லிமீட்டர், பலவிடுதி கரூர் மாவட்டம் 74 மில்லிமீட்டர்,
சேரங்கோடு நீலகிரி மாவட்டம் 68 மில்லிமீட்டர், வால்பாறை PTO கோயம்புத்தூர் மாவட்டம் 66 மில்லிமீட்டர், வாடிப்பட்டி மதுரை மாவட்டம் 64 மில்லிமீட்டர், சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் 62 மில்லிமீட்டர், முசிறி திருச்சி மாவட்டம் 57 மில்லிமீட்டர், சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம் 57 மில்லிமீட்டர், வால்பாறை PAP கோயம்புத்தூர் மாவட்டம் 53 மில்லிமீட்டர், வால்பாறை தாலுகா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் 51 மில்லிமீட்டர், கீழ் நீரார் அணை கோயம்புத்தூர் மாவட்டம் 50 மில்லிமீட்டர், பெருந்துறை ஈரோடு மாவட்டம் 47 மில்லிமீட்டர், ஆண்டிப்பட்டி மதுரை மாவட்டம் 45 மில்லிமீட்டர், சோலையார் அணை கோயம்புத்தூர் மாவட்டம் 44 மில்லிமீட்டர், குழித்தலை கரூர் மாவட்டம் 37 மில்லிமீட்டர், உதகமண்டலம் நீலகிரி மாவட்டம் 32 மில்லிமீட்டர், மேட்டுப்பட்டி மதுரை மாவட்டம் 31 மில்லிமீட்டர், மருங்காபுரி திருச்சி மாவட்டம் 30 மில்லிமீட்டர், கொடநாடு நீலகிரி மாவட்டம் 30 மில்லிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் 30 மில்லிமீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாகி இருக்கக்கூடிய பகுதிகளின் நிலவரத்தை நான் இங்கே உங்களுடன் இந்த குரல் பதிவின் வாயிலாக பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். முழுமையான மழை அளவுகள் பட்டியலை நமது முகநூல் பக்கமான புதுச்சேரி வெதர்மேன் முகநூல் பக்கத்திலும் நம்முடைய இணையதளமான தமிழ்நாடு.com இணையதளத்திலும் பதிவு செய்திருக்கிறேன். அவைகளினுடைய இணைப்பு முகவரிகளையும் வேறு சில தகவல்களையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வழங்குகிறேன். உங்களுக்கு ஒருவேளை கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாக இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளின் நிலவரம் அடங்கிய முழுமையான மழை அளவுகள் பட்டியலை எழுத்துப்பூர்வமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தால் நான் டிஸ்கிரிப்ஷனில் வழங்கி இருக்கக்கூடிய அந்த தகவல்கள் மற்றும் இணைப்பு முகவரிகளை பயன்படுத்தி நீங்கள் தெள்ள தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அவ்வளோதான் தோழர்களை, இந்த குரல் பதிவை பொறுத்தவரையில் இந்த குரல் பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுக்கு இந்த குரல் பதிவு பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது என்று தோன்றினால் நீங்கள் இந்த குரல் பதிவை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இதை போன்ற குரல் பதிவுகள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வேண்டும் என்று நினைத்தீர்களேயானால் நீங்கள் நமது தமிழ் வெதர் விலாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய காணொளிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொளிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வெதர்மேன் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.